நீ செக்ஸுக்காக தானே போன சார் அது இட்ஸ் ஃபார் செக்ஸ் இல்ல, ஆனா இட் ஹேப்பன்ஸ். அதை வந்து தவிர்க்க முடியாது. பெண்ணு வந்து இந்த உறவுல வந்து உடல் ரீதியா பாதிக்கப்படுறா. அபார்ஷன், குழந்தை பிறக்கிறது, இதெல்லாம் பெண்ணுக்கு இருக்கு. உங்க பையன் என்ன பண்றான்? வேலைக்கு கூட போல, அவனோட செலவுக்கே நீங்க தான் பணம் கொடுக்குறீங்க. ஆனா அவன் இன்னொரு பொண்ணோட அவன் தங்கி இருக்கட்டும் பரவாயில்லன்னு சொல்லியிருக்கீங்க. அது என்ன அர்த்தம்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இருக்கட்டும், இருக்கிறவங்க எல்லாருமே தப்பு பண்ணிடுவாங்களா? உங்களுக்கு பொண்ணு இருக்கா? இல்லைங்க சார். நீங்க உங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்தா அப்படி அலோவ் பண்ண மாட்டீங்க. அது ரகசியமா தானே இருக்கு. எப்படி நீங்க வந்து பெண்கள் எது ரகசியமா இருக்கு? உங்களுக்கு தப்பில்லாத ஒரு உறவா தெரிஞ்சதுன்னா ஓப்பனா இருந்திருக்கலாம். நான் குழந்தை பெற்றுக்குவேன் சார். கண்டிப்பா நான் வந்து மேரேஜ் பண்ணாம குழந்தை பெற்றுக்குவேன். இது மாதிரி என்னோட ரிலேட்டிவ் யாரும் இருந்தானா ஃபர்ஸ்ட் வந்து அடிப்போம். நான் அடிச்சிருவேன். அப்புறம் பச்சை பச்சை என்னங்க பேசுவீங்க நீங்க? லிவிங் டுகெதர், ஒட்டுமொத்தமாக லிவிங் டுகெதரை ஆதரிப்பவர்கள் இந்த பக்கம், இது தவறு அப்படின்னு பேசக்கூடியவர்கள் இன்னொரு பக்கம். எப்படி இந்த உறவு முறைக்குள் நீங்கள் வந்தீர்கள்? எப்படி நீங்க முடிவு பண்ணீங்க நம்ம லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல இருக்கலாம்னு? அது வந்து ஒரு திடீர்னு நடந்த ஒரு விஷயம் தான். ஆக்சுவலி ஹீ இஸ் ஸ்டடிங் காலேஜ் தான். ஃபைனல் இயர்ல இருக்கும்போது ஹீ ஸ்டேயிங் வித் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னா சாப்பிட்டியா, தூங்கினியா, என்ன பண்றீங்க, அது மாதிரி எல்லாம் கேட்டு ஷேர் பண்ணும்போது வெளியில சாப்பிட்டேன், எனக்கு ஃபீவரா இருக்கு, அப்படி இருக்கணும் போது எதுக்கு தனியா இருந்து கஷ்டப்படணும், அதுக்கு நான் வந்து என் கூட வேற ஒருத்தவங்கள வச்சுட்டு ரூம்மேட்டா வச்சுட்டு இருக்கிறதுக்கு வை காண்ட் அவங்க கூட இருந்து நான் ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஃபீல். வெக்கப்பட்டா வாழ முடியுமா? ஸோ பேசிக்கலி எல்லாரும் கூடயும் வாழறதுக்கு யூ ஹாவ் டு நோ அவங்க எப்படி இருக்காங்கன்னு கூட இருந்தாதான் உங்களுக்கு தெரியும். சின்ன விஷயத்துல இருந்து பாத்ரூம் ஃப்ளஷ் பண்றானான்றதுல இருந்து யூனோ இம்பார்ட்டன்ட் விஷயம் வரைக்கும் உங்களுக்கு கூட இருந்தாதான் தெரியும். நீங்க ரெண்டு பேரும் சிறு வயதுல இருந்து காதலிச்சீங்களா? இல்ல, அது ஒரு ஜாலியா தான் இருந்தது. ரெண்டு பேரும் லவ் பண்ணியிருந்தோம். நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணா ஒர்க் பண்ணுவோம். So as it happened we used to stay together அப்பப்போ overnights. Then it just extended over time. தமிழ்ல சொல்லுங்களேன். இங்கிலீஷ் தெரியாதா? அப்படியே அடிக்கடி சேர்ந்துருப்பீங்க, அப்படியே கண்டினியூஸா இருந்துட்டீங்க. இப்போ உங்க அம்மா அப்பாவுடைய வாழ்க்கைக்கு உங்க வாழ்க்கைக்கு என்ன வித்தியாசம்? அவங்களுடைய ஒரு கணவன் மனைவி வாழ்க்கைக்கும் உங்களுடைய லிவிங் டுகெதர் வாழ்க்கைக்குமான வித்தியாசம் என்ன? அது தெரிஞ்ச நாயா இங்க வர்றேன், தெரியாம தான் இங்க வந்து குத்த வச்சேன். I'd say எங்க அப்பாவோட வாழ்க்கை ஒரு ஃபோர்ஸ்ட் வாழ்க்கை மாதிரி இருக்கும். It's like அவங்களுக்கு வேற சாய்ஸ் இல்ல. Here it's not like அவங்க கூட இருந்தே அவனும் சாய்ஸ் இல்ல. I can say okay, I want to be alone tonight, I want to go out with my friends, I want to do some different things. It feels like I'm not entitled. நான் இத பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு ஃபோர்ஸ்ட் ஒபினியன் இல்ல என் மேல. ஓஹோ, கதை இப்படி போகுதா? இப்ப நீங்க வெளில ஃப்ரெண்டோட போறீங்க அப்படின்னு வரலன்னா வராம இருந்துக்கலாம், ஒரு 4 நாள் வராம இருந்துக்கலாம். ஆமா. இப்ப நீங்களும் அது மாதிரி வெளில போறீங்க, அப்படியே 2 நாள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு 3 நாள் கழிச்சு வந்துக்கிறேன், அது ஒன்றும் சொல்ல பிரச்சனை கிடையாது. பிரச்சனையே கிடையாது. உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? எனக்கு தான் பிரச்சனை. மோஸ்ட்லி நாங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ், பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிதான் இருக்கணும். as long as you know அவங்க எங்க இருக்காங்க, என்ன பண்றாங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவங்க லைஃப் என் லைஃப். அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு? நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 2 இயர்ஸா ஃப்ரெண்ட்ஸ். அடிக்கடி மீட் பண்ணுவோம், ஒன்னா இருப்போம். நாங்க அதுக்கு முன்னவே ஒன்னா இருப்போம். ஃப்ரெண்ட்ஸா இருக்கும் போதே இங்க சென்னைக்கு வந்தாங்கன்னா அவங்க கூட ஒன்னா இருப்போம். அவங்க கோயம்புத்தூர் இங்க வரும்போது ஒன்னா இருப்போம். ஸோ அப்படி வரும்போது அவங்க கூட ஸ்டே பண்றது. அப்புறமா எங்களுக்குள்ள ஒரு வேவ் லென்த் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்போது நாங்க வந்து மூவின் ஆனோம். ஏங்க தெரியாம தான் கேக்குறேன், இதெல்லாம் ஒரு பொழப்பா? சார் லைஃப்ல ஒரு பாயிண்ட்ல ஸ்கூல் காலேஜஸ் எல்லாம் முடிஞ்சிட்டு எல்லாருமே கல்யாணம். அதுக்கு ஒரு பார்ட்ல வந்து கம்பெனியன் தேவை, எல்லாமே தேவை. அதுக்கு எனக்கு கல்யாணம் தான் பண்ணுமா? எனக்கு அப்படி ஒரு நீடு இல்லையே. என்னடா சொல்ற? ஒண்ணுமே புரியல. நான் கேக்குறது, நீங்கள் ஏன் இந்த வாழ்க்கை முறை? எனக்கு இது மோர் கம்ஃபர்டபுளா இருக்கு சார் கல்யாணத்தோட. ஓ, நீ அப்படி வரியா? நீங்க 2 பேரும் எப்படி இந்த முடிவுக்கு வந்தீங்க? வை சார் நாங்க லவ் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு பாயிண்ட்ல வீட்டோட வெளியே வந்தோம். சோ ஆட்டோமேட்டிக்கா ஒண்ணா இருக்கலாம், சப்போர்ட்டிவா இருக்கலாம், நம்ம லைஃப் பார்க்கலாம், அவ்வளவுதான். சிம்பிள். 2 பேரும் செப்பரேட்டா இருந்தவங்க கல்யாணம் பண்ணிட்டு ஒண்ணா இருக்க வேண்டியதானே? ரசாயன கெமிக்கல் காலம் வராதப்பா. கல்யாணத்துல தான் அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்டார்ட் பண்ணணும். லவ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கப்புறம் கல்யாணத்து மேல நமக்கு அந்த ஒப்பீனியன் வந்துச்சுன்னா கல்யாணம் பண்ணிக்கலாம். இல்ல அந்த டைம் வர வரைக்கும் லிவிங் டுகெதர். என்னடா மறுபடியும் அதே இடத்துல வந்து நிக்கிறான்? இண்டிபெண்டன்ட்டா நாங்க 2 பேருமே 2 சைட்லயும் இருக்கனால அதனால எங்களுக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லாம ஓகே போலாம், மேரேஜ் வந்து பொறுமையா பாத்துக்கலாம், எதுக்கு லாக் ஆகிக்கணும். மற்ற வாழ்க்கை முறைக்கு உங்க வாழ்க்கை முறைக்கு என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம் சொல்லு, நீ தான் தைரியமான ஆளத்தை சொல்லு. அவங்க எல்லாம் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க, நாங்க அது மாதிரி எதுவும் பண்ணல, அவ்வளவுதான். மத்தபடி பெருசா எந்த டிஃபரன்ஸும் கிடையாது. நீ ஊர்த்தமா உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. 2 ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வீட்ல தங்கி இருந்தாங்கன்னா அவங்க லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும்? வீட்டு வேலையில இருந்து எல்லாமே நாங்க வந்து ஈக்குவல் ஷேர். நான் பாத்திரம் துவைப்பேன், அவங்க சமையல் பண்ணுவாங்க. நான் துவைப்பேன், அவங்க அலசுவாங்க. அப்பா உங்கள மாதிரி கேரக்டர்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு பெரிய வரப்பிரசாதம் சொல்லுங்க. மூடு. இவங்க உண்மையிலேயே இந்த காரணங்களுக்காக தான் திருமணம் வேணான்னு லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்களா, இல்ல வேற எதுவும் காரணம் இருக்கு நீங்க நினைக்கிறீங்களா? லவ் பண்றாங்க, மேரேஜ் பண்றாங்க, இதுக்கு இடைப்பட்ட காலத்துல they just want to have some sexual relationship. அதுக்கு இவங்க வச்சுக்கிற ஒரு நேம் லிவிங் டுகெதர். கரெக்டா கட்டுட்டா.
இது ஒரு மோசமான குற்றச்சாட்டு உங்கள் மீது. நீங்க ஒரு செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு தேவைப்படுது, அதுக்காக நீங்க அதை வச்சுக்கிறீங்கிறாங்க, அவ்வளவுதான். சார் அது இட்ஸ் ஃபார் செக்ஸ் இல்ல, ஆனா இட் ஹேப்பன்ஸ். அதை வந்து தவிர்க்க முடியாது. இது நேத்து இன்னைக்கு இல்ல, காலங்காலமா தொண்டு தொட்டு நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். If you want only sexual desires, there are plenty of places available for that. You don't have to live together. Simple. அப்ப நீங்க வந்து மேரேஜே பண்ணிருக்கலாமே. I don't like. எனக்கு கல்யாணம் எதை பத்தி நீ பேசக்கூடாது சொல்லி வச்சுட்டேன். இவங்க சொல்ற முக்காவாசி பேர் சொன்னது பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு ரூம்மேட் மாதிரி நான் உங்களை ஷேர் பண்ணிக்கிட்டேன். சார் மேரேஜ் இந்த ரிலேஷன்ஷிப்ன்றது இஸ் நாட் லைக் a ரூம்மேட். அவங்க வந்து மேரேஜுக்கு அப்புறம் வாழ்ற ஒரு லைஃபை பத்தி அவங்க இது வரைக்கும் அவங்க யோசிக்கவே இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. சார் அதே லைஃப் தான் சார் நானும் வாழ்றேன். நீங்க அதுல மேரேஜ்ல ஒரு லேபிள் ஓட்டுறீங்க சார். நான் மேரேஜ்ல லேபிள் ஓட்டாம வாழ்றேன். என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல. இல்ல நீங்க மறுபடியும் என்ன சொல்றீங்கன்னா நான் கல்யாணம் மட்டும் பண்ணிக்கல அப்படின்னு சொல்றீங்கன்னா அப்புறம் எதுக்கு அப்படி இருக்கணும்? நீ அதுவும் இதுவும் ஒண்ணுதான் அப்படின்னா அப்புறம் எதுக்கு இது? உங்களுடைய லிவ் இன் ரிலேஷன்ஷிப்புக்கும் மேரேஜுக்கு எந்த பெரிய டிஃபரன்ஸும் இல்ல. ஒரே ஒரு டிஃபரன்ஸ், உங்களுக்கு கல்யாணம்னு ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும், எனக்கு அந்த கல்யாண ஃபங்க்ஷன் நடக்காது. இவ்வளவுதான் வித்தியாசமா? என்னோட லைஃப் ஸ்டைல் வந்து எனக்கு லிவிங் டுகெதர் எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்குன்னு நான் சொல்றேன். எனக்கு மேரேஜ் லைஃபை பத்தி எனக்கு ஒரு ஐடியாவே இல்ல. அத சொல்லிட்டு போடா புத்திக்கிட்டு. ஒரு லிவ் இன் ரிலேஷன்ஷிப்புக்கு எப்படி வந்தீங்க? ஃபர்ஸ்ட் பார்த்தோனே பிடிச்சது சார். சரி. ஃப்ரெண்ட்ஸ் ஆகி பேசிக்கணும், நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு. எங்க வீட்ல வந்து ஹாஸ்டல் எடுக்க சொன்னாங்க. இல்ல ஹாஸ்டல்ல நான் வெளியே ரூம் எடுத்து தங்கி இருக்கேன். சரி. ஹாஸ்டல் ஃபுட் சரியாதா அப்படி இப்படின்னு ரீசன் சொல்லி வெளியே தங்கணும் தான் சார். நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? பொம்பளை சோக்கு. அவங்க வீட்லயும் அதே மாதிரி சார், அதே ரீசன் தான். அதான் ஏன் அந்த முடிவு எடுத்தீங்கன்னு கேக்குறேன். ரெண்டு பேரும் ஹாஸ்டல்லே இருந்திருக்கலாமே, ரெண்டு பேரும் ஏன் சேர்ந்து தங்கலாம்னு முடிவு எடுத்தீங்க? சேர்ந்து வாழணும் சார், அப்பதான் குட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். இல்ல நீயே இவ்வளவு கேவலமா இருக்கேன்னு சொல்ல வர்ற. ஒத்துக்கிறேன். உங்க வீட்டுக்கு தெரியுமா இது? வீட்ல தெரியும் சார். உங்க அம்மா பின்னாடி. ஓகே, பின்னாடி. உங்க பையன் வந்து ஒரு பொண்ணோட இஸ் லிவிங் டுகெதர் அப்படின்னு உங்களுக்கு எப்ப தெரியும்? லாஸ்ட் இயர் சொன்னாங்க சார். சொன்ன உடனே நீங்க என்ன சொன்னீங்க? சரி உண்மையா சொன்னா அப்படின்ட்டு அக்செப்ட் பண்ணேன். வெக்கங்கிட்ட குடும்பமா இருக்கே, நான் என்ன பண்ணுவேன்? அந்த சீனே எனக்கு புரியல. அம்மா நான் ஒரு பையனை காதலிக்கிறேன், ஒரு பொண்ணை காதலிக்கிறேன் கூட ஓரளவு சீனை புரிஞ்சுக்க முடியுது. அம்மா நானும் ஒரு பொண்ணும் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்படி இல்லைங்க சார். எப்படி சொன்னாரு? ஃபர்ஸ்ட் வந்து அந்த பொண்ணு ப்ரொபோஸ் பண்ணதை சொன்னாரு. அப்படியாப்பா உனக்கு எப்படின்னு கேட்டேன். மம்மி உங்ககிட்ட எதையுமே நான் மறைக்கிறது இல்ல, உங்ககிட்ட சொல்றேம்மா. சரிப்பா அப்படின்னு. இன்ன வரைக்கும் அப்படிதான் இருக்காங்க, லிவிங் இருக்காங்க. குட் மதர், குட் சன். பெரும்பாலும் அம்மா அப்பாக்கள் கல்யாணம் பண்ணி வைக்க பாப்பாங்க. நீங்க ஓகே நீங்க சேர்ந்து வாழ்ந்துக்கங்கன்னு ஒத்துக்கிட்டீங்கன்னு படிக்கிறாங்க சார். அதுக்கப்புறம் அவங்க வீட்டுல நம்ம கேட்டுட்டு நல்லபடியா எல்லா ரிலேஷனுக்கும் சொல்லி மேரேஜ் பண்ணி வைக்கலாம். ஓ அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம் ஸ்ட்ரைட்டா ஒரு கேள்வி கேக்குறேன். I'm not against you people. உங்க பொண்ணை இப்படி அலோவ் பண்ணுவீங்களா? அது நீ இப்படி எங்களை மடக்கவே நான் எதிர்பார்க்கவே இல்ல. உங்களுக்கு பொண்ணு இருக்கா? இல்லைங்க சார். நீங்க உங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்தா அப்படி அலோவ் பண்ண மாட்டீங்க. எஸ்பினா எஸ்பி தாயா, இவங்களை அப்பப்ப வாழை ஒட்ட நறுக்கிக்கிட்டே இருக்கணும். இப்போ நீங்க இருக்கீங்க, அவங்க மாதிரி நீங்க அலோவ் பண்ணுவீங்களா? நிச்சயமா மாட்டேன் சார். நிச்சயமா மாட்டீங்க. ஏன்? ஒய்? அது நல்லா இருக்காதே சார். அது எப்படி நல்லா இருக்கும்ன்றீங்க நீங்க? நம்ம சமுதாயம், நம்ம பக்கத்துல இருக்கவங்க, எதிர் வீட்டுல இருக்கவங்க, அவங்களுக்குலாம் என்ன பதில் சொல்லுவீங்க? வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? எனக்கு சரிப்படுது. ஏன் அந்த பொண்ணு என் பையனை நம்பி வந்துட்டா. கல்யாணம் பண்ணிக்காமே இருக்க மாட்டாங்க. நான் பண்ணிக்காமலே இருக்க மாட்டாங்க. அதான் ஒரே ரூம்ல தானே இருக்காங்க. இருக்கட்டும், இருக்கிறவங்க எல்லாருமே தப்பு பண்ணிடுவாங்களா? முடிதான் நடத்திருந்தா மூளையமா நடத்திருக்கு. உனக்கு அங்க என்ன பார்வை? உனக்கு அறிவில்லை, உன் பிள்ளைக்கு அறிவில்லை. உங்க பையன் என்ன பண்றான்? வேலைக்கு கூட போல. அவனோட செலவுக்கே நீங்க தான் பணம் கொடுக்குறீங்க. ஆனா அவன் இன்னொரு பொண்ணோட அவன் தங்கி இருக்கட்டும் பரவாயில்லன்னு சொல்லியிருக்கீங்க. அது என்ன அர்த்தம்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையே. என் புள்ளைய ரொம்ப கேவலப்படுத்தின சூனியக்காரனை கூப்பிட்டு உன் வாயை கட்டி போட்டுருவன் பாத்துக்க. எனக்கு அவ மருமகளா வரப்போறா. பொண்ணு பார்த்து அந்த பொண்ணு தான் முடிவு பண்ண அப்புறமா தான் அந்த பொண்ணு நாங்க நிச்சயம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அது என் மருமகள் வரப்போறாங்கன்னு சொல்ல போறோமே கண்டி. லவ் பண்ணிட்டு இருக்கும் போதே இது என் மருமகன்னு சொல்ல மாட்டோம். இந்த கிளிக்கிறாள் எந்த ஒரு காரியா இருப்பா? சரிப்பா, ஒரு கேள்வி. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்ப நீங்க லவ் பண்றீங்க, ஒன்னா இருக்கிறீங்க, செட் ஆகாதுன்னு தெரிஞ்சு போச்சு. வாட் வில் யூ டு? பிரின்ஸ் சார் வேற பொண்ணு பாப்பா சார். வேற பொண்ணு பாப்பீங்க. கண்டிப்பா. ரைட். இப்போ இந்த பொண்ணை விட்டுருவீங்க? ஆமா சார். ஆட பிக்காளிப்பல. இப்போ அந்த பையனே சொல்றான் நான் வேற பொண்ணை பாப்பேன் அப்படிங்கிறான். அது உங்களுக்கு ஓகேயா? ஓகே சார். அப்ப அந்த பிள்ளை என்னவா? அப்ப அது ஒரு மருமகம், இது ஒரு மருமகம் சார். இது சரியா தப்பா? தப்பா. ஆமா, அவரே சொல்றாரா? வெரி குட், வெரி குட். எனக்கு தெரிஞ்ச 2-3 பேர் லிவின்ல இருக்காங்க. இப்போ ஒரு மேரேஜ்னு ஆயிடுச்சுன்னா ஃபோர்ஸ்ன்னு கூட நினைக்கட்டும், ஒரு 1 இயர்லயே வந்து போர் அடிச்சிருங்கிறதுக்கு குழந்தைங்கிற பேச்சு ஸ்டார்ட் ஆகும். இவங்களுக்குள்ள அந்த குழந்தைங்கிற பேச்சு அந்த லிவிங் ரிலேஷன்ஷிப் எண்ட் வரைக்குமே இருக்காது. வலைய விரிக்கிறா, வம்பளுக்குறானே, வாயை கொடுத்து வாயில முன்னோட ஊர் வச்சிருக்கிறாரா சாமி? இப்போ யாராக்கா குழந்தை இருக்கு? யாருக்கு இல்லைன்னு தெரியும் எனக்கு. நீங்க எத்தனை வருஷமா லிவின்ல இருக்கீங்க? 2 years இருக்கு சார். நீங்க பார்த்து உங்களுக்கு தெரிஞ்ச லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இருக்கவங்க குழந்தை பெத்துக்கிட்டவங்க யாராவது இருக்காங்களா? எவ்ரிபாடி. ஏன் குழந்தை பெற்றுக் கொள்வது இல்லை? குழந்தை வந்து கண்டிப்பா அவசியம். ரைட். அப்புறம் அதை பெத்துக்கிறது இல்ல? அதை பெத்துக்கிறதுக்கு எங்களுக்கு டைம் வேணும்னு தான் சொல்றேன். பெத்துக்க டைம்னா எப்போ? என்னடி வயசாயிடுச்சு? எல்லாம் நேரம் சுமார்.
உன்னை குழியில கொண்டு வச்சதுக்கு அப்புறமா உங்க ரிலேஷன்ஷிப்பை நீங்க ஒரு லாங் லாஸ்டிங்கா நீங்களே பார்க்கல, நீங்களே பாதியில அது போயிருங்கிற ஒரு அரைகுறை நம்பிக்கையோடு தான் இதை கடக்குறீங்க. ரொம்ப கரெக்டா சொன்னப்பா. நான் குழந்தை பெத்துக்குவேன் சார், கண்டிப்பா. நான் வந்து மேரேஜ் பண்ணாம குழந்தை பெத்துக்குவேன். என்ன கிறுக்கா இல்ல கிறுக்கு ஒரு லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இருக்கேன் அப்படின்ற என்னையே வந்து இந்த சமூகம் வந்து ஒரு தவறான கண்ணோட்டத்துல பாக்குது. அதை ஏத்துக்கிற மெச்சூரிட்டி எனக்கு இருக்கு. என்னோட பேபிக்கு வந்து அந்த மெச்சூரிட்டி இருக்காது. இந்த சமூகம் அவனை ஹர்ட் பண்ணும். இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்ல இருந்தவங்களோட பையன் நீ அப்படின்ற பார்வை தான் அந்த குழந்தை மேல இருக்கும். இவங்க பார்வை மாறும்போது இருக்கிறவங்க குழந்தை பெத்துக்குவாங்க. இங்க நாங்க லிவ்ன்ல இருக்கிறதே தனி மனித சுதந்திரம்ன்றத பேஸ் பண்ணி தான் இருக்கும். சோ குழந்தை பெத்துக்கிறதும் பெத்துக்காததும் எங்களுடைய இஷ்டம். அப்ப அங்க வந்து எங்களை குழந்தை பெத்துக்கணும்னு ஃபோர்ஸ் பண்ணும்போது எங்களுக்கு அது பிடிக்கல. அப்படியா? அப்படிதான். நான் ஒண்ணே கேக்குறேன். ஃபார் இன்ஸ்டன்ஸ் லிவ் இன் ரிலேஷன்ஷிப்னால குழந்தை உருவாகி அந்த குழந்தைய நீங்க வந்து கருவுல வளர்ப்பீங்களா இல்லன்னா அபார்ட் பண்ணுவீங்களா? And abortion is அவங்கவங்க முடிவு. It's up to each individual. டேய் இப்போ என்னடா பிளான்ல இருக்க நீ? இந்த ரிலேஷன்ஷிப்ல யாருக்கு லாபம், ஆணுக்கா பெண்ணுக்கா? ஆணுக்கு தான் சார். ஏன் ஆணுக்கு லாபம்? அவங்க எப்ப வேணாலும் பிரேக்கப் பண்ணிட்டு போயிடலாம். அவங்களுக்கு இன்னொரு லைஃபும் கிடைக்கலாம், ஈஸியா செட்டில் ஆயிடலாம். ஆனா பெண்களுக்கு அவ்வளவு சீக்கிரமா கிடைக்காது. ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம் சார். அவங்க வந்து எக்ஸாக்ட்டா மீன் பண்றது செக்ஸை தான் சார். செக்ஸின் வழியில தான் ஆண்கள் வந்து பலனடைறாங்கன்னு சொல்றாங்க. இல்லம்பியா நீ சொல்ல மாட்டேன்னு வச்சு. அது ரகசியமா தானே இருக்கு. எப்படி நீங்க வந்து பெண்கள் எது ரகசியமா இருக்கு? லிவின் வந்து இன்னும் வெளிப்படையா எல்லாரும் சொல்லி நாம நினைச்சிட்டு இருப்போம் ஒரு பயலுக்கும் தெரியாது, ஊருக்கே தெரியும். அப்புறம் இன்னொன்னு எனக்கு புரியல, நீங்க ரகசியமா இருக்கீங்க. உங்களுக்கு தப்பில்லாத ஒரு உறவா தெரிஞ்சதுன்னா ஓப்பனா இருந்திருக்கலாம். கரெக்ட், நியாயமான பேச்சுப்பா. பெண்ணு வந்து இந்த உறவுல வந்து உடல் ரீதியா பாதிக்கப்படுறா. அபார்ஷன், குழந்தை பிறக்கிறது, இதெல்லாம் பெண்ணுக்கு இருக்கு. அதை அவ வளர்க்கணுங்கிற கட்டாயம் இருக்கு. அவங்க சொன்ன மாதிரி எக்ஸாம்பிள்ஸ்லாம் அந்த மாதிரி ஏதாவது இன்சிடென்ட் ஆனாதானே உடல் ரீதியா பெண்களுக்கு பிரச்சனைன்னு சொல்லி ஸ்மார்ட்டா இருங்க, புத்தி யூஸ் பண்ணுங்க. எவ்வளவு வாட்டி சொன்னேன் அழகா இருந்தா அறிவு சுத்தமா இருக்காதுன்னு. பாத்தியா? லிவ் இன் ரிலேஷன்ஷிப்லயும் ஆணும் பெண்ணும் சமம் இல்ல, ஆணுக்கு தான் அட்வான்டேஜ் இருக்குங்கிறவங்க யார்? அவரே சொல்றாரு. அந்த நாணயமா தான் இருக்கிறாரு. அவர் முதல்ல நாணயமா தான் இருக்காரு. உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கல, he is open about it. பட் உங்க நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது மாதிரி என்னோட ரிலேட்டிவ் யாரும் இருந்தானா ஃபர்ஸ்ட் வந்து அடிப்போம். இது வந்து நாயம்னு சொல்லி இவங்க பேச வர்றாங்க. என்னோட ரிலேட்டிவ் யாரும் இருந்தா விட அடிச்சு தான் பேசுவீங்க. நீங்க சொல்லுங்க, அடிச்சிட்டு மட்டும் நீங்க யாராவது சொல்லுங்க. என்ன சண்டைக்கு வர்றையா? தெரியுதுல்ல, மண்ட பத்திரம். இதே லாஜிக்ல ஒரு வீட்டை பொண்ணு பார்க்கும்போது ஏன் ஃபுல் ஃபேமிலி போயிட்டு டெஸ்டிங் தானே பண்றீங்க? என்ன டெஸ்டிங் பண்ணுவாங்கன்னா என்ன பொண்ணு நடக்குதா பாருங்க. ஒரே நிமிஷம் நான் குமார் அவசரப்பட்டிய கண்ணு தெரியுதா, காது கேக்குதா, அததான் பாப்பாங்க ஒழிஞ்சி மத்தபடி எதுவும் பார்க்க மாட்டாங்க. அப்போ என்கேஜ்மென்ட்க்கு அப்புறம் 100% கல்யாணம் தானா? 100 பேர் கல்யாணம் பண்றானா ஒரு 20% பிரச்சனை இருக்கு. டிவோர்ஸ்ல முடியுது, டொமஸ்டிக் வயலன்ஸ் இருக்கு, இல்லைன்னு சொல்ல. மெஜாரிட்டி சக்சஸ்ஃபுல் தான். தெரிஞ்சுக்கிட்டியா? காமன் பிளாட்ஃபார்ம்ல எவ்வளவு எளிதா சொல்றீங்க, நான் அடிச்சிருவேன். அப்புறம் பச்சை என்னங்க பேசுவீங்க நீங்க ஒரு பொண்ணை வந்து இங்க இருந்து ஒரு பொண்ணை நீங்க தாராளமா கேளுங்க பாப்போம். ஏன்பா இதுக்கு போய் இப்படி கோவப்படுற? நீ என்ன கோவப்படுற? நீ செக்ஸுக்காக தானே போன, நீ வெளியே போயிடலாம், ஈஸியா வெளியே போயிடலான்னு தானே போற. ஆல்டர்னேட்டிவ்ஸ் பத்தியே யோசிக்காம நம்ம எங்க போறோம், இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் வே உள்ளவன நம்ம எவ்வளவு இகழ்ச்சியா பாக்குறோம். இங்க சொல்றாங்கல்ல, நான் பாத்திரம் விளக்குவேன், அவன் தோசை சுடுவா, அவன் தோசை சுட்டான். அங்க எத்தனை பேர் அது சாத்தியம்னு தெரியல. இவங்களுக்கு அந்த ஏக்கம் இருக்கு, இந்த ஏக்கம் கோபமா மாறுது. இனஃப்டா, அடிச்சிடு. நான் காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டேன். என் வீட்டுல தோசை நான் தான் சுடுறேன், என் வீட்டுல பாத்திரம் நான் கழுவுறேன், ஒரு நாள் என் மனைவி கழுவுறா. இப்ப நான் பெட்டரா அவங்க பெட்டரா? இல்ல பெட்டர் எதை சொல்றேன்ல, இது இந்த சமாளிக்கிற வேலையில வச்சுக்கிறாங்க. இத பொத்தாம் போது நம்ம ஏன் விடக்கூடாது அப்படின்னா அவர்களுக்கு சொல்லணும். அப்பதான் அடுத்த தலைமுறை சரியாகும். இல்ல மேரேஜ் சரினா மேரேஜ் சரின்னு சொல்லணும். அவர் ஒரு விருப்பப்படி இருந்துக்கப்பா, நீ உன் விருப்பப்படி இருந்துக்க, நீ உன் விருப்பப்படி இருந்துக்க. என்ன தவறு இருக்கு? அப்படி அவுத்து விடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அவன் கிடக்குறான். இது நல்லா இருக்கு. அப்படியே போடு. அதை விட இது பெட்டரா இருக்குன்னு நினைக்கிறாங்க. தப்பு பட்டா அடிபட்டு திரும்ப வந்து அதுல சேர்ந்துக்கட்டும். எக்ஸ்பெரிமெண்ட்ல 2 வகை இருக்கு. ஒன்னு கண்டுபிடிக்கிற மருந்தை வந்து குரங்கு குட்டி கொடுத்து பாக்குறது, இன்னொன்னு கண்டுபிடிக்கிற மருந்தை வந்து விஞ்ஞானி தானே சாப்பிட்டு பாத்துக்குவான். நீங்க எல்லாம் தானே சாப்பிட்டு பாத்துக்கிற விஞ்ஞானிய. சமூகத்துக்கு இந்த மருந்து புதுசு. இப்ப என்னடா செய்யற? நாங்க உங்களை பாராட்டுறோம். காரணம் என் பிள்ளைய நல்லா வளர்க்கறதுக்கு நீ மருந்தை சாப்பிட்டு சாகரியா பொழைச்சிருக்கேன்னு நான் பாக்க போறேன். நீங்க பொழைச்சிருந்தா உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். செத்து போனா டே அங்க சாப்பிட்டு மருந்து சாப்பிட்டு செத்து போயிட்டான், நீ சாப்பிடாத இந்த மருந்துன்னு சொல்ல போறேன். யாரா நீ இவ்வளவு டேலண்டட் ஆகுற? ஓவராலா பாக்குறப்ப என்ன அப்படின்னு கேட்டா, உலகம் முழுவதும் இதை ஆதரித்த நாடுகள் குடும்பங்களுக்கு திரும்பி கொண்டிருக்கின்றன. ப்ளீஸ் டோன்ட் டெஸ்ட் ரிலேஷன்ஷிப்ஸ். தெரிஞ்சிக்க, புரிஞ்சிக்க, கரெக்டா இருந்தா புரட்டா வரட்டா. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்க பொண்ணான கையால அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க.